வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி எப்படி தெரிஞ்சுப்பீங்க. ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 2025 துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதை சரியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது நேரம். துலாம் குரு பார்வை வந்திருக்கு, கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், வீடு கட்டலாம், வெளிநாட்டு பயணம் பண்ணலாம், சக்ஸஸ் இன் எக்ஸாம்ஸுக்கு, ஸ்கூல், அது இது எல்லாமே சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறது நடக்குமா? நாம் செப்டம்பர் என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, டிரான்சிஷனை அப்சர்வ் பண்ணும்போது துலாமில் முதல்ல நம்ம பாசிட்டிவ் சைடில் என்னென்ன இருக்குது. குரு ஸ்டில் 9th ஹவுஸில், ஃபேவரபிளோ அன்ஃபேவரபிளோ. இப்போ பொதுவாக குரு நல்லவர், சில லக்னத்துக்கு பெருசாக பலன் தரலனா கூட பொதுவாக நல்லவர். சனி 6ல் இருக்கார். ஒரு 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 போட்டி நிறைந்த ஒரு உலகம் இது. சனி 6ல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பலம். மற்ற டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பரில் 13ஆம் தேதி செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் உங்கள் துலாம்கே வந்துடும். 14ஆம் தேதி புதன் உச்சம் அடைஞ்சு 12ஆம் இடத்துல மறையும். 14ஆம் தேதி சுக்கிரன் கேதுவோட தொடர்புடையும், கன்ஜெக்ஷன் ஆகும் கேதுவோட. அடுத்தது சூரியன் கேதுவிலிருந்து விலகி 17ஆம் தேதி 12ஆம் இடத்துல புதனோட இணையும். அதான் புரட்டாசி மாதம். குரு அதே இடத்துல சேம், சந்திரன் உங்களுக்கு தெரியும், ராகு 5th ஹவுஸில். இப்போ டிரான்சிஷன் இதுதான் நடக்குது. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெகுலர் ஜாப், அதே மாதிரி ஃபேமிலி லைஃப், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், ஹெல்த், வெல்த், க்ரோத், இதெல்லாம் என்ன நடக்கும். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக இந்த செப்டம்பரில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா ஒரு லைட், ஒரு எனர்ஜி. துலாம் காற்று வீடு, வேகம், விவேகம், அறிவு, ஆற்றல், இதெல்லாம் துலாமில் உண்டு. ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் துலாம் நிறைய பொருந்தும். ஒரு ஒரு ட்ராவல், ஸோ ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு என்ஜாய்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு மேரேஜில் சம்மந்தப்பட்டது, ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, லவ் சம்மந்தப்பட்டது, எல்லாமே துலாம் தொடர்பு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த மாதம் செப்டம்பரில் 14ஆம் தேதி சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆகுது, தொடர்படையுது ஒரே ஹவுஸில், 11th ஹவுஸில். நான் ஏற்கனவே சொன்னேன், சுக்கிரன் தான் உங்கள் ராசினா தான், அவர் தான் உங்கள் எமோஷன், அவர் தான் உங்கள் நாலேஜ், அவர் தான் உங்கள் எனர்ஜி. இது கேதுவோட சம்மந்தப்படும் போது கேது சுக்கிரனை தன்னிச்சையாக செயல்பட விடாமல், அதை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து, அதை அப்படியே நசுக்கி, அதை செயல்படுத்த விடாமல் ஒரு மாதிரி டல்லாக்கி, வீக்காக்கி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குது. இப்போ என்ன நடக்கும்? சப்போர்ட்டிங் பிளானர்ஸ்லாம் என்ன ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க? சனி ரிமைன்ஸ் த சேம், அதே 6ஆம் இடத்துல. எதிரி வந்தால், எதிர்ப்பு வந்தால், பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் அங்கே இருக்கார். குரு 9ஆம் இடத்துல, நான் வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கேன்னு குரு ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காரு. செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் நான் தைரியத்தை கொடுக்குறேன், எதையுமே நீ ட்ரை பண்ணு, நீ உன்னோட சொந்த முயற்சியில் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணு, நான் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறேன்னு இந்த பக்கம் செவ்வாய். புதன் 12th ஹவுஸில் மறைவான இடத்துல உச்சம் அடைஞ்சு, நான் புத்திசாலித்தனமான நபர்களுடைய ஆலோசனையை நீ கேட்டா, நீ ட்ரை பண்ணா, நீ முயற்சி எடுத்தா, இல்லை நீ ரொம்ப வீக்காக இருந்தால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு புதன் ஒரு பக்கம். சூரியன் 12th ஹவுஸில் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி, அந்த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் பொசிஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அவர் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இதெல்லாம் செப்டம்பர் மிட்லேருந்து. இப்போ துலாமை சேர்ந்தவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஒரு 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 மாற்றம் வேணும், ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே ஒரு மனநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹாப்பினஸ், சக்ஸஸ், ப்ராஸ்பரிட்டி, வெல்த்,
growth. இது நடக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பர் ஓகே, ட்ரான்ஸேக்ஷன் வந்து ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பர் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 14th செப்டம்பர் வரைக்கும் ஓகே. செகண்ட் ஆஃப் செப்டம்பர் 2025 அப்படிங்கிறது துலாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய ஏரியா உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஐடியா. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு தயாராக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சைன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக சார்ஜ் எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, பயணம் பண்ணுறீங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து யோசித்து செஞ்சால் அது நல்லது. ஏன்னா கேது ஒரு மனிதனை திடீர்னு முட்டாள்தனமான ஒரு கணக்கை போட வைக்கும். ஒரு விஷயம் நமக்கு பொருந்தாததை கூட நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து யோசித்து பண்ணலாம், இல்லை தள்ளி போடலாம். ரொம்ப இருக்கிறதே பெஸ்ட்டு ரெமெடி இன் லைஃப் என்ன கேட்டால், சில விஷயங்கள் விலகி போகிறது, சில விஷயங்களை தள்ளி போடுறது. அது ஒன்று தள்ளி போடலாம், இல்லைனா போஸ்ட்போன் பண்ணலாம், இல்லைனா நம்ம விலகிடலாம். விலகி போகிறது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இல்லை. இப்போ இந்த சமயத்தை தள்ளி போடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் வந்து குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்குள்ள வேலையை பண்ணிகிட்டே இருப்பார், வேகத்தை கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் இந்த மாதம் வந்து கேதுவோட தொடர்படையும் போது அது வந்து சரியான முடிவா, அது சரியான பலனாக கொடுப்பாரான்னு உறுதி இல்லை. திருமண விஷயம், திருமண வாழ்க்கை, குடும்ப விஷயம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் கூட இந்த மாதம் அப்படியே ஒரு மாதிரி காரசாரமாக போகும். சம்டைம்ஸ் பிடிப்பு இருக்காது. இப்போ நம்பிக்கை வளரணும்னு சொல்கிறோம்ல, நம்பி பேசுகிறோம். எனக்கு ஒரு பிடிப்பு இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து கேட்டால் கிடைக்கும், நான் சொன்னால் அதை செய்வாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னை உணர்வாங்க, என் தேவைகளை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லை இந்த மாதம். நான் சொல்கிறது எல்லாமே செப்டம்பர் 14th ஏதோ ஒரு பிடிப்பு இல்லை, உணர்வை புரிஞ்சிக்க முடியல. நீ வித்தியாசமாக திங்க் பண்ணுற, என்னால் எப்படி உணர முடியும்? இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லையும் அப்படி தான். தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ஸ், தேவையில்லாத ஒரு குழப்பம். என் ஃபேமிலிக்காக நீ இப்படி பண்ண மாட்டியா, உன் ஃபேமிலிக்காக நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக டெவலப் ஆகும். கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்கலாம். ஓவராலாக ஒரு பிக்சர் பண்ணி பார்த்தோம்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பட் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். பட் நாலேஜை கெயின் பண்ணுவாங்க. பட் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு வேறு வழியில் நம்ம பண்ணி தான் ஆகணும், எக்ஸாம் எழுதாகணும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமாக அந்த மாதிரி தெரியுது. பட் ஜென்ரலாக ஓகே. ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கணும். ட்ராவல் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் வாங்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட பைக்லேயோ உங்கள் ஃப்ரெண்டோட காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில், எதுவாக இருந்தாலுமே ட்ராவல் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அவசியமாக ட்ராவல் இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு வேறு வழி இல்லை, ஒரு வேலை விஷயம், பிஸ்னஸ் விஷயம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒருத்தரை மீட் பண்ணியே ஆகணும், ஆல்ரெடி புக்டு, ஆல்ரெடி கமிட்டட், அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்ல பிரார்த்தனையோட, ஒரு விழிப்புணர்வோட, ஒரு அவேர்னஸோட இருந்தீங்கன்னா நல்லது. இது துலாம்க்கு அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்லேஷன், அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. இந்த இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அலர்ஜிக்னா இப்போ வந்து வாட்டர், ஏரு, அது இது மற்றபடி பரவுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த டைமில் போடுற மாதிரி, இந்த மாஸ்க் போடுற மாதிரி சேஃபாக. ஏன் நான் அதை சொல்கிறேன், கேது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்படுது. கண்ணுக்கு தெரியாத கிருமி, பரவுற கிருமிகள். ஒருத்தர் கோல்டு இருக்குது, உங்களுக்கும் பரவும். ஒருத்தர் காஃப் வருது, உங்களுக்கும் அது பரவும். ஏதோ ஒரு வகையில் அது அந்த மாதிரி தொற்று நோய்கள் அந்த மாதிரி சொல்கிறது கேது, சுக்கிரன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஒரு டென்ஷன், இதெல்லாம் நடக்கிற ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே, அதில் ஆண், பெண், குடும்ப தலைவி, ஒரு பேச்சுலர், இல்லை ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஜாப், ஒரு பிஸ்னஸில், ஒரு பொசிஷனில், ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில், ஒரு கிரியேட்டராக, எல்லாருமே சீனியர் சிட்டிசன் யாராக இருந்தாலுமே. ஏன்னா சுக்ரன் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு யுவர் ஹெட், தலை. காரணம் என்ன, அந்த ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டுங்கிறது ஒன்று ராசியாக வந்தால் எமோஷன், லக்னமாக வந்தால் உங்களுடைய மூளை, உங்கள் அறிவு, உங்கள் தலை. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் என்னதான் மற்ற கோள்கள்லாம் நகர்வுகள் நல்லா இருந்தாலுமே அதை புரிஞ்சிக்க முடியுமா, அதை உணர முடியுமா, அதை உணர்ந்து செயல்பட முடியுமான்றது தான் ஒரு கேள்விக்குறி. இந்த மாதிரி சமயத்தில் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தையும் கடந்து அமைதியாக, எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல், எதையும் கண்டுக்காமல், அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டாக கோ வித் த ஃப்ளோ, அமைதியாக போங்க. ஒரு மாதத்தில் அது மாறிடும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சிங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பேர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பேர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை பாருங்க நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும், அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்திருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்,
அது எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க. நான் ரொம்ப ஜென்யூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜென்யூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.